Hello friends, this is my first video in Revit architecture. இந்த வீடியோவில் எப்படி நம்ம Revit யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, எப்படி நம்ம எல்லாத்த விட தனியாக ப்ரூஃப் பண்ணி காட்டுறது அப்படின்றத நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் இதான் Revit ஆர்கிடெக்ட் 2014ஓட இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, அதாவது Revitல மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் ஒர்க் நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட், ஆர்கிடெக்சரல் ஒர்க், ஸ்ட்ரக்சரல் அண்ட் மெக்கானிக்கல். இந்த Revit வச்சு தான் MEP அப்படின்னு சொல்லுவாங்க, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங். அதோட பிளான், லேஅவுட், டிசைன் எல்லாமே பண்ண முடியும். இன்க்ளூடிங் டிராஃப்டிங், ஷெடியூலிங், காஸ்ட் எஸ்டிமேஷன் எல்லாமே இந்த சாஃப்ட்வேரில் பண்ணலாம். நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் இந்த ஆர்கிடெக்சர் அப்படின்றத வச்சு நம்ம ஒரு பில்டிங் டிசைன் பண்ண முடியும். அதுக்கு டோர் அசைன் பண்ணலாம், விண்டோஸ் அசைன் பண்ணலாம், அண்டு அதோட மெட்டீரியல்ஸ் நம்ம வைக்கலாம். அப்படி டேபிள்ஸ், அப்புறம் ஃபேன், சீலிங் லைட், இந்த மாதிரி மெட்டீரியல் அசைன் பண்ணலாம். அது ஸ்ட்ரக்சர் அப்படின்னு போயிட்டோம்னா அதில் பீம், வால், காலம், ஃப்ளோர்ஸ், ட்ரஸ், பிரேஸ், பீம், அப்புறம் ஃபுட்டிங்ஸ், ஃபவுண்டேஷன்ஸ், இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அந்த மாடல், டெக்ஸ்ட் மாடல் கொடுக்கலாம், காம்போனன்ட் பண்ணலாம். அப்புறம் ஓப்பனிங்ஸ் கொடுப்போம் நம்ம, பை ஃபேஸ், ஷாஃப்ட் இதெல்லாம் கொடுக்கலாம். இந்த டேட்டம்ன்றது நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லெவல் இருக்கும். இப்போ ஒரு பில்டிங் எடுத்துட்டோம்னா பேஸ் லெவல், அந்த லிண்டல் லெவல், அந்த மாதிரி இருக்கும்ல, அதுக்கு நம்ம கிரிட்ஸ், லெவல்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ பிளான் எடுத்துட்டோம்னா கிரிட்ஸ்லாம் பார்ப்போம், அந்த கிரிட்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்து சிஸ்டம்ஸ் அப்படின்னு போயிட்டோம்னா டக்ட், இதுக்கெல்லாம் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இதுக்குள்ளே போயிடும். மெக்கானிக்கல், HVAC. இந்த HVAC அதிக வாண்டட் உள்ள ஒரு இது. HVACயில் நம்ம நல்ல வெல்வெஸ்ட் இருந்தோம்னா இதில் ஈஸியாக நம்ம ஷைன் பண்ணலாம். அதே மாதிரி மெக்கானிக்கல், ப்ளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் இது எல்லாத்துலேயும் தான். இன்செர்ட் அப்படின்னு போயிட்டோம்னா ரிவிட், இன்னொரு ரிவிட் ஃபைல்லேருந்து இந்த ரிவிட்க்கு நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். கேட் லிங்க் பண்ணலாம், DWF பண்ணலாம். டிகேன்றது ஃபோட்டோ, இமேஜ் இது பண்ணலாம். பாயிண்ட் க்ளவுட்ன்றது நெட்வொர்க்கிங் மூலயமா பண்ணுறது. மேனேஜ் லிங்க்ஸ், ஒவ்வொரு லிங்க்கும் நம்ம எப்படி லிங்க் பண்ணலாம், கேட் ஃபைல்ஸு, DWF ஃபைல்ஸ் இது லிங்க் பண்ணுறது. இது இம்போர்ட் பண்ணுறது, அப்படியே கம்ப்ளீட்டாக இம்போர்ட் பண்ணிக்கிறது. இது அலோட் ஃப்ரம் லைப்ரரி. நம்மளோட ஃபைல்ஸ் இந்த ரிவிட்ன்றது லோக்கல் டிஸ்க் சியில் இருக்கும். அதில் உள்ள லைப்ரரியில் நம்ம இது பண்ணிக்கலாம். அனோட்டேட்ன்றது டைமென்ஷன்ஸ் கொடுக்குறது, ஒவ்வொரு இதுவும் எவ்வளோ டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் பண்ணுறது. இப்போ ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் இது எடுக்கணும் அப்படின்னா அதை நம்ம டீட்டெயில் பண்ணி காட்டுறது. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டு போயிட்டோன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் டெக்ஸ்ட் எப்படி இது பண்ணுறது. டேகிங், கீநோட் இதெல்லாம் நம்ம எக்ஸசைஸில் நம்ம செய்கிறப்ப ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அதை அனலைஸ்ன்றது வேறு டாபிக். மாசிங் அண்ட் சைட்டிங் ஒரு பில்டிங்க்கு இப்போ சைட், ரோட் டிசைன் பண்ணுவோம், லேஅவுட் டிசைன் பண்ணுவோம், பில்டிங் பேட், இந்த மாதிரி இதுவும் நம்ம எக்ஸசைஸில் பார்க்கலாம். கொலாபரேட், இது வியூ. இந்த வியூ தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். மேனேஜ் அண்ட் மாடிஃபை டூல்ஸ் ஒவ்வொன்றும் நம்ம க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கு நம்மளோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு சாம்பிளுக்கு என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ரிவிட் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர். இதில் நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஓகே, வந்துச்சு. பிக்சர் இமேஜ் கேப்சர் கேமரா மோடில் இருக்குது. 3D வியூ,
இதுக்கு வந்து இந்த இதுக்கு பேர் வந்து நேவிகேஷன் டூல் வீல் சொல்லுவாங்க. இது எப்படி ஒன்றுன்னா ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் டபிள்யூ கொடுத்தோம்னா இந்த கீ வந்துடும். ஆர்பிட் ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஜூம், இது பேன் ட்ராக் பண்ணிக்கலாம். இது நம்ம எங்கே இது பண்ணோமோ அதை கொடுத்தோம்னா அந்த இடம் வந்துடும். ஓகே, இதுதான் நம்ம வந்து மாடல். இது வந்து எப்படி நம்ம வந்து ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, நியூ ப்ராஜெக்ட். எனக்கு வந்து ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட்டில் வேணும். ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்ன்றது நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்டை இதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னை வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறேன் உங்களுக்காண்டி. ஓகே, இதுதான் ஃபஸ்ட் நம்ம எப்பயுமே பார்க்குறது. சில இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓப்பன் பண்ணோன்னே இந்த ரெண்டும் எப்படி இருக்கும், அது நம்மளோட நீட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஓகே, இதில் வந்து வால் ஆர்கிடெக்சரில் ஃபஸ்ட் எடுத்தோடனே வால் தான் பார்க்கணும். வால்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, நம்ம கேடில் பண்ணியிருப்போம் டைமென்ஷன் அண்ட் யூனிட் செட் பண்ணுவோம். யூனிட் செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேனேஜ் டேப் போகணும். மேனேஜ் டேப்பில் செட்டிங்ஸ், ப்ராஜெக்ட் யூனிட்ஸ் பண்ணோன்னே இந்த ஃபார்மேட்ஸ் இருக்கா, ஃபார்மேட்ஸில் இதை யூனிட்ஸ் எடுத்திங்கன்னா நமக்கு என்ன ஃபார்மேட் வேணும் அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். என்ன ஃபார்மேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து எனக்கு வந்து ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து நமக்கு வந்து ரேஷியோ எவ்வளோ இதாக வேணும், அதாவது இப்போ 9 இன்ச் கொடுக்குறப்போ 9 ஃபீட் கொடுக்குறப்போ 9 ஃபீட் 6 இன்ச் 0.32 அந்த மாதிரி வரணுமா, இல்லை அக்யூரேட்டாக 6 இன்ச் அந்த மாதிரி வரணுமா அப்படின்னு கேட்கும். நான் நியரஸ்ட் டு 6 இன்ச் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் எனக்கு வந்து எம்எம்மில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் எம்எம்மில் கொடுத்துக்கலாம், இல்லை மீட்டரில் வேணும்னா மீட்டர், டெசிமீட்டர் என்னன்னாலும் நம்மளோட விஷ் தான். நான் வந்து ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸில் சொல்லி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியா ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துடும், கியூபிக் ஃபீட்டில் வந்துடும், எல்லாமே ஃபீட் க்யூபில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் ப்ரௌசர். இன்கேஸ் இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா வியூ ஆப்ஷன் போய் யூசர் இன்டர்ஃபேஸ் இதில் வந்து நம்ம கொடுக்கலாம். ப்ராஜெக்ட் ப்ரௌசர் வேண்டாம், ப்ராஜெக்ட் ப்ரௌசர் வேணும். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே நம்மளோட. ஓகே, இது வந்து குவிக் ஆக்சஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு இந்த ஆர்கிடெக்ட் வால் இருக்குது, இந்த வால் வந்து நான் வந்து குவிக் ஆக்சஸ் டேபுக்கு போகணும் அப்படின்னா இந்த வால் போய் கிளிக் பண்ணி ரைட் கொடுத்து ஆட் டு குவிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்றத கிளிக் பண்ணேன்னா இந்த வால் வந்து அங்கே மூவ் ஆகிடும். இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர் எதுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து லெவல் ஒவ்வொன்றுக்கும் ஃப்ளோர் பிளான், சீலிங் பிளான், எலிவேஷன் அப்படிலாம் கிளிக் பண்ணுவோம். இப்போ ஃப்ளோர் பிளான் அப்படின்றது என்னென்னா இதுதான் நான் இப்போ கரண்ட் வியூவில் இருக்குல்ல, இதுதான் ஃப்ளோர் பிளான். இந்த ஃப்ளோர் பிளானில் லெவல் 1ல் இருக்கும், லெவல் 2 அப்படின்னு மாறிக்கலாம், சைட் பிளான் போய்க்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம என்னோடய லெவலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த எலிவேஷன் இருக்கா, இதில் தான் நம்ம ஏதாச்சும் ஒரு இது பண்ணுவோம். இப்போ நான் நார்த் ஃபேஸிங்கில் எடுக்கிறேன். நார்த் ஃபேஸிங்கில் எடுக்கிறப்ப level 1 and level 2. Okay, இந்த லெவல் 1ன்றது இந்த லெவல் 1, இந்த லெவல் 2ன்றது இந்த லெவல் 2. ஃபஸ்ட் இந்த லெவல் 2, லெவல் 1, லெவல் 2 இதோட நேம் வந்து நம்ம என்னோடய லிஸ்ட்டு மாற்றுறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு என்ன இருக்கும், ஒரு பில்டிங் ஸ்டார்ட் பண்ண போனால் கிரவுண்ட் லெவல். ஓகே, எஸ். Would you like to rename? Yes. Then level 2.
இது வந்து பேஸ்மெண்ட் லெவல். ஓகே, ஒரு 3 ஃபீட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எனக்கு இதே மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ க்ரியேட் இருக்குது, க்ரியேட் சிமிலர். ஓகே, ஆஃப்செட் எவ்வளோ வேணும், ஒரு பேஸ்மெண்ட்லேருந்து எனக்கு இப்போ இந்த கன்ஃபியூஷன் வரும், பேஸ்மெண்ட்லேருந்து எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, அதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அந்த டேப் நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா -3 ஃபீட் போட்டுக்கிறோம், இதை வந்து 0 ஃபீட் போட்டுரும். இப்போ நம்ம இதுலேருந்து ஈஸியாக இது பண்ணலாம். கால்குலேட், எனக்கு பேஸ்மெண்ட் லெவல்லேருந்து ரூஃப் லெவல் வரைக்கும் 10 ஃபீட் இருக்கும். ஓகே, இது வந்து லைன் வந்து நான் மார்க் பண்ணுறது, இது வந்து பிக் லைன். இப்படி நான் இதை வந்து இது கிட்ட கொண்டு வந்து மவுஸ் வச்சாலே போதும், அதுவே காட்டிடும் 10 ஃபீட். அப்போ இன்கேஸ் நான் இந்த பக்கம் காட்டுறேன் அப்படின்னா இந்த பக்கம் வச்சா அந்த பக்கம் மேலே காட்டும், இப்படி வச்சா அது கீழே காட்டும். ஓகே, எனக்கு மேலே வேணும், 10 ஃபீட் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து 3 ஃபீட்டில் ஒன்று வேணும். ஓகே, இன்னொரு வே அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி, இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ நம்ம அதை கொடுக்கலாம். இது சில் லெவல். ஓகே, அது வந்து சில் லெவல். lintel level, this is roof level, and create similar for 3 feet pick line. Okay, parapet level, இதுதான் நம்மளோட எலிவேஷன். ஓகே, இதில் எனக்கு ஃபஸ்ட்டு கிரவுண்ட் லெவல்னால் பேஸ் லெவலில் கிரவுண்ட் லெவல், இந்த 2 லெவலில் எதுலேருந்து வேணால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரவுண்ட் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் இப்போ நம்ம கிரவுண்ட் லெவலில் இருக்கோம். தென் ஆர்கிடெக்ட் போகிறோம். வால் எடுத்தோடனே வால்ன்றது நம்ம கிளிக் பண்ணிடக்கூடாது, அது கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கணும். பிகாஸ் ஆர்கிடெக்சர் வால், ஸ்ட்ரக்சரல் வால், வால் பை ஃபேஸ், ஸ்வீப், ரிவில், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஆர்கிடெக்சரல் வால் போகிறோம். ஆர்கிடெக்சரல் வால் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னே நமக்கு இங்கே ஹைட், அன்கனெக்டட், 20 ஃபீட், லொக்கேஷன் லைன், செயின், ஆஃப்செட், ரேடியஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் காட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே என்ன பண்ணணும், நமக்கு என்ன மாதிரி வால் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எடுத்துருக்கோம். 18 ஜெனிரிக், 6 inch மேஷனரி, ஃபில்ட் மேஷனரி, இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ நீங்களே ஒரு வால் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா எடிட் போயிட்டு டூப்ளிகேட், எனக்கு வந்து மெயின் வால். ஓகே, எடிட் மெயின் வால், திக்னஸ் 9 inch. கேட்டகரி நம்ம இப்போயே வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம், நாமளும் இருக்கலாம். நான் லேட்டர் எடிட் பண்ணி பாருங்கள். பேசிக் வால், மெயின் வால். பேசிக் வால் தான் நம்ம வைக்கணும், பிகாஸ் கர்டைன் வால், ஸ்டாக்டு வால், இதெல்லாம் கர்டைன் வால்ன்றது வந்து கிளாஸ், அப்புறம் வந்து சின்ன ஒரு லேயர்னாலானது கர்டைன் வால். ஸ்டாக்டு வால்ன்றது நம்ம வீட்டில் பார்த்துட்டோன்னா மெயின் வால் இருக்கும், பேஸ்மெண்ட் போகும்போது கீழே வந்து அந்த வாலோட திக்னஸ் வந்து அதிகமாகும். அதாவது 2-3 காம்போனன்ட்ஸ்னால, வேரியஸ் காம்போனன்ட்ஸ்னால யூஸ் பண்ணியிருப்பாங்க. காங்க்ரீட் இருக்கும், பிரிக் இருக்கும், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கூட இருக்கும், ஸ்டோன் ஒர்க் இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் காம்போனன்ட் யூஸ் பண்ணுறது தான் ஸ்டாக்டு வால்ஸ். பேசிக் வால்லே வச்சுக்கலாம். மெயின் வால் 9 inches,
ஓகே, பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் லொக்கேஷன் லைன் இருக்குது. பேஸ் கன்ஸ்ட்ரைண்ட், பேஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், பேஸில் கிரவுண்ட் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து பேஸ் ஆஃப்செட். பேஸ் ஆஃப்செட்னா இப்போ கிரவுண்ட் லெவல்லேருந்து -3 ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு 0 இதுலேயே ஸ்டார்ட் ஆகும். இப்போ எனக்கு வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து 2 ஃபீட்டுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து 2 ஃபீட் அப்படின்னு கொடுப்பேன். இதே எனக்கு 2 ஃபீட் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா -2 ஃபீட் கொடுத்தோன்னா அதில் போய் ஸ்டார்ட் ஆகிடும். எனக்கு வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, 0. டாப் கன்ஸ்ட்ரைண்ட் அன்கனெக்டட். எனக்கு வந்து பேராபெட் லெவல் வரைக்கும் வேணும், சாரி ரூஃப் லெவல் வரைக்கும் வேணும். ஓகே, அதோட டாப் ஆஃப்செட், பேஸ் ஆஃப்செட் எல்லாம் டாப் ஆஃப்செட்லாம் எனக்கு வேணாம். இப்போ அதே மாதிரி டாப் ஆஃப்செட் வந்து ரூஃப் லெவல் வந்து எனக்கு வந்து 13 ஃபீட்டில் இருக்குது, சாரி 10 ஃபீட்டில் இருக்குது. எனக்கு அதாவது இது வந்து 1 ஃபீட் மேலே இருக்கணும்னா 1 ஃபீட். இதே எனக்கு 1 ஃபீட் கீழே இருக்கணும்னா -1 ஃபீட் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி கன்ஸ்ட்ரைன்ஸ் ஆகிக்கும். எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் வேணாம். ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் அப்ளை. அப்ளை. அடுத்து இங்கே வந்தோம்னா இங்கே வந்து நம்ம இங்கே அப்டேட் பண்ணால் இங்கேயே மாறிடும். லொக்கேஷன் லைன், சென்டர் லைன். சென்டர் லைன் பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் 6 டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. இதில் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது எக்ஸ்டீரியர், இன்டீரியர் யூஸ் பண்ணுவோம். இதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வால் சென்டர் லைன்னா என்னென்னு காட்டுறேன். ஓகே, இப்போ வால் சென்டர் லைன் இப்போ கிளிக் பண்ணும்போது இங்கேருந்து, அதாவது வாலோட மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி போனால் அது வால் சென்டர் லைன். அதே இது கோர் சென்டர் லைன் அப்படின்றதும் வால் சென்டர் லைன்றதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, எக்ஸ்டீரியர்ன்றப்ப இப்படி ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் இங்கே வரப்போ அவுட்டரில் இப்படி ஸ்டார்ட் ஆகும். அதாவது எக்ஸ்டீரியர் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் கரெக்டாக இருக்கும். ஓகே, இதே இது இன்டீரியர் அப்படின்னா கிளாக் வைஸில் கரெக்டாக இருக்கும். அதான் கரெக்ட். கோர் ஃபேஸ் எக்ஸ்டீரியர், கோர் ஃபேஸ் இன்டீரியர் அப்படின்னாலும் அந்த சென்டர் லைன் வச்சு இது பண்ணுறது. செயின்னா கரெக்ட் அப்படியே கண்டினியூஸாக போகணும். ஓகே, எனக்கு வேணாம் அப்படின்னா செயின் அன்கிளிக் பண்ணிடலாம். ஆஃப்செட், ரேடியஸ்ன்றப்ப நமக்கு வந்து ரவுண்ட் வால்ஸ்லாம் வேணும்னா ரேடியஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து சென்டர் லைன் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போலாம் நான் இப்போ டெலீட் பண்ணிடுறேன். கிரவுண்ட் லெவல் போகிறோம், வால் எடுத்துக்கிறோம், எல்லாமே கரெக்டாக இருக்குது. டென் ஜஸ்ட் நம்ம அதை டைப் பண்ணிக்கலாம் டைம்னு. இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ஓப்பனாக இருக்குது அப்படின்னா நான் ஜஸ்ட் இந்த இதை கொடுத்து ட்ரிம் எக்ஸ்டெண்ட், ஓகே இது கொடுத்தோன்னா ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ இதே இடத்துல எனக்கு ஒரு வால் இருக்குது. இந்த வாலோட இந்த ஆஃப்செட் அப்படின்றது என்னென்னா இதுலேருந்து எவ்வளோ ஆஃப்செட்டில் எனக்கு ஒரு வால் வேணும். ஓகே, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப்செட் கொடுக்குறோம். 1 ஃபீட்டில் வேணும். ஓகே, 2 ஃபீட்.
வந்துச்சா, இதுதான் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து மிரர் பிக் ஆக்சிஸ். மிரர் கிளிக் பண்ணிக்கிறோம். இதோட ஆக்சிஸ் கிளிக் பண்ணோம்னா அதோட ஆக்சிஸ்லேயே ஒரு இது க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இதோட மிட் ஆஃப் த ஆக்சிஸ். இப்போ எனக்கு இதோட மிட்டில் வேணும் அப்படின்னா இந்த மிட்டோட ஆக்சிஸில் கொடுத்தேன்னா எனக்கு இதே மாதிரி இங்கே வந்துடும். இப்போ எனக்கு இந்த பக்கம் வேணும் அப்படின்னா மிட் இல்லாட்டி எந்த ஆக்சிஸ் வேணால் கொடுக்குறோமோ அந்த ஆக்சிஸில் வந்துடும். ஓகே, இப்போ இங்கே வரும். மூவ் எப்பயும் நம்ம பண்ணுறது தான். காப்பி பண்ண தெரியும், ரொட்டேட் பண்ணிடலாம், ட்ரிம் அண்ட் ட்ராக் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட். இப்போ எனக்கு இந்த இதில் இந்த வால் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணணும். இப்போ எனக்கு இந்த மீடியமில் இதில் ஜாயின் பண்ணால் இப்படி பண்ணலாம். ஓகே, இது பண்ணிடலாம். அதே மாதிரி தான் இந்த ஆப்ஷன். இது வந்து அரே யூஸ் பண்ண நான் யூஸ் பண்ணுறப்ப சொல்கிறேன். இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது எலமெண்ட். இப்போ எனக்கு இந்த எலமெண்ட் வந்து இங்கேக்குள்ளே கட் ஆகணும், இங்கே ஒரு கட் ஆகணும். கட் பண்ணிவிட்டு இதை தனியாக செப்பரேட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி தான் முடியும். டெலீட். ஓகே, மூவ் டு வால். 10 ஓகே. இப்போ நமக்கு வந்து வால் வந்து ரெடி பண்ணியாச்சு. 3D வியூ போகிறோம். இப்போ வயர் ஃப்ரேமில் இருக்குது ஹிடன் லைன். இப்போ ஹிடன் லைன், ஷேடட், கன்சிஸ்டன்ட் கலர்ஸ், ரியலிஸ்டிக், அப்புறம் ரேட் ரேன்றது வந்து ரியலாக ப்ரூஃப் பண்ணி காட்டுறது, அதான் ரேட் ரே. நம்ம இப்போ கன்சிஸ்டன்ட் கலர்லேயே வச்சுக்கலாம், சாரி ஷேடட்லேயே வச்சுக்கலாம். பிகாஸ் ஏன்னா ஷேடடில் வச்சா தான் ஓவராக வந்து நமக்கு வந்து ஸ்லோ ஆகாது. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ்லாம் ஓகே. லார்ஜ் இன்னும் பெருசாக நம்ம அசம்பிள் பண்ணும்போது இப்படி ஆகும். இது வந்து ஃபைன் மீடியம் கோர்ஸ். இது வந்து ஸ்கேல் வந்து மாற்றுறது நம்ம எப்படின்றத நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து பண்ணியாச்சு. இப்போ இந்த சென்டரில் இருக்க வால் வந்து எனக்கு ஹைட் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஹைட் எலமெண்ட் கொடுத்திங்கன்னா ஹைட் ஆயிரும். அப்புறம் இது வந்து ரீசெட் பண்ணணும்னா ரீசெட் கொடுத்துக்கலாம். இந்த சேவ் ப்ராஜெக்ட் வந்து 15 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து அசம்பிளாக வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அது நமக்கு வந்து எப்படி நமக்கு இஷ்டமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை மாற்றிக்கலாம். தென் ரீசெட் ஆயிடுச்சு. இப்போ வால்ஸ்லே ஸ்வீப் அண்ட் ரீவில் அப்படின்றத வந்து எப்படி செய்கிறது அப்படின்ற உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த நேவிகேஷன் வீல் வந்து எடுத்துகிட்டு அதில் ஃப்ரண்ட் சைடு வைக்கிறேன். ஃப்ரண்ட் சைடில் ஸ்வீப். இப்போ நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். தென் அதே இது வந்து எதுக்குன்னா ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணலாம், ஒரு லெவல் காட்டுறதுக்காண்டி யூஸ் பண்ணலாம். ஓகே, இதில் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ஸ்வீப் இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸ்வீப்ன்றது வந்து வால்லேருந்து அவுட்டருக்கு வந்து அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறது தான் ஸ்வீப். நம்ம ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸில் சரி, கமர்ஷியல் பில்டிங்ஸில் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணோன்னா அதோட ப்ரொஃபைல், மெட்டீரியல்ஸ், அப்புறம் சப் கேட்டகரி ஆஃப் வால்ஸ், இதை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். இதில் ப்ரொஃபைல் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். சில் லெவல் ப்ரிகாஸ்ட் 5 inch வைடு, அப்ளை. ஓகே, அதோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். நம்மளோட லெவல் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். தென் வந்து ரிவில்க்கும் ஸ்வீப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ன்றதை நீங்கள் பார்த்தா தெரியும். ஓகே, ஸ்வீப்புன்றது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கோம்னா ரிவில்ன்றது வந்து அதுலேயே உள்ள இன்னராக கட் பண்ணும், அதுதான் ரிவில்.
you can see the difference between this. Okay, this is reveal and this is sweep. In 3D view. நான் வந்து அசம்பிள் எப்படி மெட்டீரியல்ஸ் அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத போகிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் பை கேட்டகரி போனோன்னா அதில் நமக்கு என்ன இது வேணுமோ பண்ணிக்கலாம். அதில் யூஸ் ரெண்டர் அப்பியரன்ஸுன்றது என்னென்னா, இப்போ நம்ம ரெண்டர் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும்னு நம்ம நினச்சி கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம இப்போயே நம்ம ரியலாக விஷுவலாக பேக்ரவுண்டில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் ரெண்டர் அப்பியரன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னா கலர் நம்ம கொடுத்துட்டு அப்பியரன்ஸ் தனியாக நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஆட்டோடெஸ்க் மெட்டீரியல்ஸில் எனக்கு வந்து மேஷனரி வேணும், அதில் பிரிக் மேஷனரி எனக்கு வேணும். அதில் எந்த மேஷனரி வேணுன்றது உங்களோட விஷக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இங்கே பிரிக் மேஷனரி எடுக்கிறேன். எக்ஸ்போஸ் மேஷனரி, அதில் யூஸ் ரெண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அப்பியரன்ஸ் டேப்பில் இமேஜ் கீழே வந்து எனக்கு பிரிக் யூனிஃபார்ம் ரன்னிங் ஆரஞ்சு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க மெட்டீரியல்ஸோட, அதாவது ஃபைல் மற்ற லைப்ரரின்னு சொன்னால அந்த லைப்ரரியில் வரும். அதில் நமக்கு என்ன மாதிரியான இமேஜ் பேக்ரவுண்டில் வேணும் அப்படின்றத நம்ம இதில் கொடுத்துட்டு, அதில் சிமெண்ட் மாட்டர் யூனிட்டாக வேணுமா மேஷனரியாக வேணுமா, எனக்கு சிமெண்ட் மாட்டர் யூனிட்டாக வேணும். ஓகே, ஃபினிஷ் அப்படின்றது மேட் ஃபினிஷ் க்ளோஸி அந்த மாதிரி இருக்குல்ல, அதில் நான் மேட் கொடுத்து அப்ளை கொடுத்துட்றேன். இங்கே வந்து ஓகே ஆயிரும். அப்ளை ஓகே. சி, என்னோடய இமேஜ் வந்து மாறிடுச்சு. இதே நான் வந்து சிமெண்ட் மோட்டர் யூனிட் கொடுக்காம மேஷனரியும் கொடுத்துருந்தேன்னா பிரிக்ஸ் எல்லாம் விசிபிளாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ரியலிஸ்டிக் கன்சிஸ்டன்ட் கலரில் மாற்றி பார்க்குறோம். இதுதான் வால்ஸ். ஹவ் டு build a wall or make a wall and assemble a material and how to change the properties, sweep, reveals அந்த வால்ஸோட வந்து இப்போ நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டோர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.